ஹாய் எவ்ரிவான். செத்து தொலைஞ்சான் நெத்தன்யாகுவின் சகோதரன். நேற்று இரவு ஈராண்ட தாக்குதல்ல நெத்தன்யாகுட வீடு, நெத்தன்யாகுட சகோதரர் வீடு, அதே போல பாதுகாப்பு அமைச்சர் வீடு என்று சொல்லி பல இடங்களை ஈரான் இலக்கு வச்சிருந்தது. இந்த இலக்குக்கு இலக்காகி நெத்தன்யாகுட சகோதரர் உயிரிழந்ததாக ஆர்டி செய்தி சேவை உறுதிப்படுத்தி செய்தியை வழங்கி இருக்குது. ஆர்டி செய்தி சேவை என்று சொல்லுவது உலகத்தில் பிரபலமான ஒரு செய்தி நிறுவனமாக இருக்குது. ரஷ்யா டுடே என்ற செய்தி சேவை தான் இதை உறுதிப்படுத்தி வெளியிட்டிருக்குது. இந்த தாக்குதலுக்கு பிறகு மிக பெரும் பதட்டமான சூழ்நிலையில நெத்தன்யாகுவும் அதே போல டொனால்ட் ட்ரம்ப்பும் இருக்கிற நிலையில தான் ஈரான் மீது தொடர்ச்சியான தாக்குதலை நடாத்துதாங்க. மிகப்பெரியதொரு தாக்குதலை நேற்று இரவு இஸ்ரேல் மீது ஈரான் நடாத்தினத்துக்கு இணங்கத்தான் இந்த உயிரிழப்பு பதிவாகி இருக்குது. நெத்தன்யாகுட வீட்டுக்கும் நடாத்தப்பட்ட நிலையில நெத்தன்யாகு அந்த நேரத்தில் வீட்டில் இருக்க இல்லை. நெத்தன்யாகு பொதுவாகவே பாதுகாப்புக்காக உயிருக்கு பயந்து பங்கர்களில் தான் வாழுவார். அப்படி பயந்து ஓடினதால அவரோட உயிர் தப்பி இருக்குது. நெத்தன்யாகுட சகோதரர் உயிரிழந்திருக்காரு. அதே போல இஸ்ரேல்ற பாதுகாப்பு அமைச்சர் பென் குயினும் தாக்கப்பட்டிருக்காரு. பென் குயின் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதா சொல்லப்படுது. இந்த செய்திகளை அமெரிக்கட முன்னாள் புலனாய்வுத்துறை அதிகாரி ஸ்காட் ரிட்டர் என்று சொல்லுதவர் ஆர்டி செய்தி சேவைக்கு உறுதிப்படுத்தி செய்தியை வழங்கி இருக்காரு. இருந்தாலும் ஏனைய செய்தி சேவைகள் இதுவரைக்கும் இந்த தகவல்களை உறுதிப்படுத்த இல்லை. இந்த தகவலை வெளியிட்டால் ஈரான் இன்னும் பலமாகி தாக்குதலை மேற்கொள்ளும், நாங்கள் தோல்வி அடைஞ்சதாக சர்வதேசத்திட்ட சரணடைய வேண்டிய நிலை இருக்கும் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் பயந்து இந்த செய்திகளை மறைக்காங்க. ஈரான்ட புதிய ஆயத்துல்லா ஹொமைனியாக மொஸ்தபா ஆயத்துல்லா ஹொமைனி பதவியேற்றத்துக்கு பிறகுதான் இந்த பிரம்மாண்டமான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. இந்த தாக்குதலுக்கு இலக்காகித்தான் பெஞ்சமின் நெத்தன்யாகுட சகோதரன் உயிரிழந்திருக்காரு. நேற்று இஸ்ரேல் ஹைஃபா பகுதி, அதே போல தலைநகர் டெல்லவில்லா பகுதி என்று சொல்லி பல பகுதிகளை நோக்கி ஈரான்ட வான்வழி தாக்குதல்கள் நடாத்தப்பட்டு இருந்துச்சு. வான்வழி தாக்குதல்ல ஹைஃபா நகர்ல பல பிரதேசங்களும் பல முக்கியமான இடங்களும் தாக்கப்பட்டிருந்துச்சு. ஹைஃபா நகர்ல இருக்கக்கூடிய எண்ணெய் தளங்கள் கூட தாக்கப்பட்டிருந்தது. அதே போல தான் முக்கியமானவர்களோட வீடுகளை இலக்கு வச்சு தாக்குதல் நடாத்தப்பட்டதுக்கு அமைய பெஞ்சமின் நெத்தன்யாகு, அவருடைய சகோதரர், அதே போல இஸ்ரேல்ற பல அமைச்சர்களோட வீடுகளை நோக்கி இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டிருந்தது. இதுல தான் முக்கியமாக இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குது. இந்த உயிரிழப்பு இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய பின்னடைவையும் மிகப்பெரிய தோல்வி பயத்தையும் அடையாளப்படுத்தி இருக்கும். ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இது மாறி இருக்கும். இந்த நிலையில தான் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்காரு, இன்னும் சில நாட்கள்ல யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லி. அடுத்த கட்டமா மத்திய கிழக்கிலையும் இந்த யுத்த சூழ்நிலைகள் என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்று சொல்லி தொடர்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம்.